தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளுக்கும் அந்த மொழிகளை பேசும் மக்களின் நலனுக்கும் எதிரான பரிந்துரைகள் இருந்துச்சு. உடனே அக்டோபர் 18ஆம் நாள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துணிச்சலா எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒன்றிய அரசை வலியுறுத்தினோம். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு? வடமாநில மக்கள். குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த நன்மையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டின இரக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கறாங்க. சமூக வலைதளங்கள்ல 4-5 நாட்களா ஒரு காணொளி பரவி வருது. எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசும் ஒரு சிறுவனோட பழைய காணொளி அது. இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞரணி மாநாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும். இது இளைஞரணிக்காக மட்டுமல்ல, எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.